Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ellipse and arc. Okay friends, first நம்ம arc பார்க்கலாம். Arcல first இருக்கிறது 3 point arc. 3 point arc அப்படினா first point and second point of the arc and third point of the arc. நீங்க எங்க வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். உங்க டயகிராம் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு பொறுத்து இந்த இது கிளிக் பண்ணிக்கலாம். And next நம்ம பார்க்க போறது start center end. இங்க பாத்தீங்கன்னா 3 ஆ டிவைட் பண்ணிருப்பாங்க இல்லையா? இந்த first 3ல start center இருக்கும். And next 3ல start end இருக்கும். Next 3ல start center start இருக்கும். Okay, மூணுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்கணும். Start, center, end. This is the starting point and center of the circle. ஒரு ஆர்க் எப்படி வரும்னா சர்க்கிளில் 2 பாயிண்ட்ல கட் பண்ணும்போது ஆர்க் வரும் இல்லையா? ஸோ இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இங்கே கொடுக்கணும். சென்டர் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுக்கணும். எண்ட் பாயிண்ட் நீங்கள் எங்கே வேணுமோ அதை பொறுத்து சூஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஆங்கிள் கொடுக்கலாம், இல்லை கார்ட் லென்த் கொடுக்கலாம், இல்லை லென்த் ஆஃப் த அதாவது திஸ் லென்த் இது இருக்கு இல்லையா, இந்த லென்த் கொடுக்கலாம். ஓகே, நான் 91 degrees நான் கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராம் வந்து நான் ரைட் சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் அண்ட் சென்டர் லென்த். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த மாதிரி ஆர்க் வேணும்னா நீங்கள் ரைட் சைட் ஸ்டார்ட் பண்ணணும். இது இந்த மாதிரி கீழே ஆர்க் வேணும்னா நீங்கள் லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள். திஸ் இஸ் த ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் சென்டர் பாயிண்ட். இங்கே ஆங்கிள் கொடுக்கணும். Angle 90 degrees or 180 degrees or உங்களுக்கு எந்த மாதிரி ஆர்க் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் இங்கே ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஸ்டார்ட் சென்டர் லென்த். Next is start center length. இப்போ லைன் வரைஞ்சிக்கிறேன் with dimension 1000 or 2000 something. Okay, I'm sorry, it's not straight, so I click ortho mode and line for 1000. Okay, start center length. This is the starting point and this center point. Length பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இந்த ஆர்க்கோட லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுக்கலாம். 1000 மீன்ஸ் இங்கே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா ஆர்க்கோட லென்த். இந்த ஆர்க்கோட லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். Okay, and next option is start end angle. Okay, we can click this friends. Start. Now this is end point. End point should be here. And angle. Based on this we should give the angle. Since it is in ortho mode இருக்கிறனால அந்த yellow line பார்த்தீங்களா, this is 90 and 180 ஸ்ட்ரெயிட்டாக தான் காமிக்கும். ஆர்த்தோ மோடை எடுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே, எவ்வளோ ஆங்கிளில் வேணுமோ அவ்வளோ ஆங்கிளில் நீங்கள் கொடுத்துக்கலாம். this is 90, no, leave it as 90. Okay friends, இந்த இது வந்து நான் ரைட் சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் எண்ட்
and this is angle னு கொடுத்தேன். இதே இது லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன வரும்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் end and angle கொடுத்தீங்க. டயக்ராம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுது இல்லையா? இது பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே, next start and direction. Same thing, this is start, we can give this is end, and directions கீழே இல்ல மேலே எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். and next thing is start and radius. இது first line வரைஞ்சிக்கலாம். this is for orthomo on, this is for 1000. okay, and upper line is for 1000. okay, for 1000. okay, enter. This is for 1000. okay, enter. and arc, start and radius. This is the starting point, end point and radius. இப்போ நான் லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணனால ஆர்க் இப்படி இருக்கு. இதே இது நான் ஸ்டார்ட் பாயிண்ட் வேறு இது வச்சுருந்தேன்னா இது ஸ்டார்ட் மேலே end and radius இப்படி கொடுத்தேன்னா ஆர்க் இந்த மாதிரி வந்துடுச்சு. அங்கே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்து லெஃப்ட் அண்ட் அப் இல்லைன்னா டவுன் அப் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். okay, next center, start, end. center side, start and then end. this side or இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கொடுத்தீங்கன்னா end point லெஃப்ட் சைட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஆர்க் வரும். ரைட் சைட் கொடுத்தனாங்க end point ரைட் சைட் கொடுத்தனாங்க ரைட் சைடு வந்திருக்கு. ஓகே, start enter and center, start, angle. this is the center one, start and angle. angle உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து angle கொடுத்துக்கலாம். ஓகே, ஆர்த்தோ மோட் எடுத்து விட்டுட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எடுத்து தரணும். ஆங்கிள் எவ்வளோ வருதுன்னா for 30 enter. இது 30 டிகிரியில் இப்போ நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, வச்சிங்கன்னா அந்த இது தெரியுது இல்லையா? 330 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சென்டர், ஸ்டார்ட், லென்த். இதுவும் இதே மாதிரி தான். ஸ்டார்ட் சென்டர் லென்த் இருக்க மாதிரி இது சென்டர் ஸ்டார்ட் லென்த் இருக்கு. ஓகே, next one, last option is continue. continue means it's an arc tangent the last one. நீங்கள் லாஸ்ட்டாக முடித்த பாயிண்ட் இப்போ இந்த ஆர்க் தானே நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம். கண்டினியூ இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிவிட்டு சின்ஸ் இங்கேருந்து நீங்கள் ஆர்க் முடித்தனால இங்கே கேட்குது. இதில் வந்து எண்ட் பாயிண்ட் கேட்குது. அது ஸ்டார்ட் பாயிண்ட் அதுவாக எடுத்துக்கும். பிகாஸ் நம்ம எதில் முடிச்சிருக்கோமோ அதான் அதோட ஸ்டார்ட் பாயிண்ட். அண்ட் எண்ட் பாயிண்ட் கேட்குது. எண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக ஓகே, எண்ட் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா இதே இதுதான் இங்கேயும் காமிக்கும். ஓகே,
இதுக்கு ஏதாப்புல நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அண்ட் மறுபடியும் கண்டினியூ கொடுத்து ஆர்க் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இதுதான் ஆர்க் ஆப்ஷன்ஸ். ஆர்க் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எலிப்ஸ் போகலாம். எலிப்ஸில் there are 2 types. இது வந்து எலிப்டிக்கல் ஆர்க். ஆர்க்கில் எலிப்டிக்கல் ஆர்க் இங்கே தனியாக இருக்கும். and this is ellipse with option center, ellipse with axis and endpoint. Okay, do not click. Yes. இது சென்டரில் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். பிகாஸ் நம்ம எலிப்ஸ் வரையணும் இல்லையா. எலிப்ஸ் சென்டர் பாயிண்ட் கேட்குது. திஸ் இஸ் த சென்டர் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ். மேபி திஸ் லைனோட எண்ட் பாயிண்ட் கொடுத்துக்கணும். அப்புறம் இந்த பாயிண்ட், இது லாங்கெஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் த சென்டர் யூஸ் பண்ணி வரைகிற எலிப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஆக்சிஸ் எண்ட். ஸோ இதுக்கும் இதே பாயிண்ட் வரைஞ்சிக்கலாம். நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி மீன்ஸ் கிளிக் திஸ் அண்ட் கிளிக் திஸ் பட்டன். திஸ் இஸ் காப்பி from here to here. Ellipse, axis end. So இங்க என்ன கேக்குதுன்னா specify axis endpoint. This is the axis endpoint and other axis endpoint. This is the other axis endpoint. இதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா. இதே மாதிரி எலிப்ஸ் இங்கேயும் வரையணும்னா escape axis endpoint. This is the axis endpoint. This one with this one. இங்கே சென்டர் கேட்கவே இல்லை, only the axis endpoint கேட்குது. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எலிப்டிக்கல் ஆர்க். எலிப்டிக்கல் ஆர்க் அப்படின்னா ஓகே ஜஸ்ட் பார்க்கலாம். This one and this one. This one, this one. L-shaped lines arranged. Elliptical arc, which is the specify axis endpoint of the elliptical arc. Okay, endpoint of the elliptical arc and specify the other point. Okay, that's all. From எங்கிருந்து எங்கே உங்களுக்கு வேணுமோ அதை பொறுத்து இது கட் பண்ணும். எலிப்டிக்கல் ஆர்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் எண்ட் பாயிண்ட் கேட்குது. இந்த ஆக்சிஸ் கொடுக்கலாம், இல்லைனா திஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஒரு வெர்டிக்கல் ஆக்சிஸ், ஏதாவது ஒரு ஆக்சிஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட் நான் வெர்டிக்கல் ஆக்சிஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கேட்குது. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கேன் பி லைக் திஸ், greater or smaller. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வேணும், நெக்ஸ்ட் என்ன கிளிக் பண்ணணும்னா ஸ்டார்ட் ஆங்கிள். அதாவது உங்களுக்கு எந்த இது கண்டிப்பாக எந்த செக்டார் கண்டிப்பாக வேணும், ஸ்டார்டிங் செக்டாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக வேணும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இந்த செக்டார் கண்டிப்பாக வேணும்னா this is the start point and the end point can be this or this. ஆர்த்தோ மோட் எடுத்து விட்டுட்டு இந்த பாயிண்டில் எலிப்ஸ் ஆர்க் வேணுமா, இல்லை இங்கே வேணுமா, இங்கே வேணுமா மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து எலிப்டிக்கல் ஆர்க். அண்ட் நெக்ஸ்ட் நான் மறுபடியும் வரைச்சி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் ஒரு ஹரிசாண்டல் ஆக்சிஸ், ஏதாவது ஒரு ஆக்சிஸ் கேட்கும். ஓகே, வெர்டிக்கல் ஆக்சிஸ் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் கேட்கும்.
டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் எந்த பாயிண்ட் எங்களுக்கு ஸ்பெசிஃபை வேணும், எனக்கு இந்த பார்ட் ஸ்பெசிஃபைக்காக வேணும் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் கொடுத்துட்டு எண்டு நீங்கள் எங்கே முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே எங்கே கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் த எலிப்டிக்கல் ஆர்க். ஓகே, அது நம்ம பார்த்தது இந்த ஆர்க்கில் ஃபுல்லாக சர்க்கிள் ஆர்க்ஸ் தான் இருக்கும். இது வந்து எலிப்டிக்கல் ஆர்க். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ இன் நெக்ஸ்ட் டுட்டோரியல் வித் மாடிஃபையிங் டூல்ஸ். நம்ம இப்போ ட்ராயிங் டூல்ஸ் முடிச்சிட்டோம். இதில் வந்து ஹேட்ச் மட்டும் மீதி இருக்குது. ஹேட்ச் உங்களுக்கு வந்து நான் அந்த மாடிஃபையிங் டூல்ஸ் முடித்ததுக்கப்புறம் சொல்லித்தரேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.